மகேஷ், செக்கப் முடிஞ்சா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஆமா, எங்க வீட்ல எதுக்கு வந்து மாப்பிள்ளை தேடினீங்க? உங்களுக்கு நல்ல இடம் எதுவும் கிடைக்கலையா? ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் தான் அந்த வீட்ல மாட்டிட்டு முழிக்கிறேன். எல்லாம் என் நேரம். உங்க காமம் அந்த வீட்ல வந்து மாட்டிட்டு முழிக்கணுமா? ஏ மல்லிகா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? கூடி வர கல்யாணத்தை குழப்பி விடலான்னு பாக்குறியா? இல்லக்கா, நான் வந்து என்ன வந்து நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அந்த வீட்டை பத்தி எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணுவ? துணிமணிக்கு, காசு பணத்துக்கு, சோத்துக்கு எங்களை மாதிரி கஷ்டப்பட்டால உனக்கு தெரியும். உன்னதான் அந்த வீட்ல மகாராணி மாதிரி வச்சு தாங்குறாங்களே. அப்படி இருந்து கூட அந்த வீட்டை பத்தி குறை சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லையா? அக்கா, நான் ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எது விளையாட்டு? இது விளையாட்டா? நீ பேசுறது 4 பேர் கேட்டா இந்த கல்யாணமே நின்னு போயிரும். இது உனக்கு விளையாட்டா தெரியுதா? நீ நட மகேஷ். அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத. வா போலாம். நட மகேஷ். அந்த மல்லிகா சொல்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. என்ன? நான் தான் அந்த வீட்ல வந்து மாட்டிட்டு இருக்கேன். உங்க காமு எதுக்கு அந்த வீட்ல குடுக்குறீங்க? உங்களுக்கு பொண்ணு கொடுக்க வேற இடமே கிடைக்கலையான்னு கேக்குறாங்க. அப்படியா? இத பாரு மகேஷ், அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அதுக்குதான் நான் நல்லா குடுன்னு கொடுத்துட்டேன்ல. நீ அதை நினைச்செல்லாம் கவலைப்படாத. அப்படி இல்ல நீ, உங்க மனசுல ஏதோ கவலை இருக்கு. அப்படி இல்லன்னா உங்க வாயில இருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்குமா? அந்த பொண்ணுக்கு கவலை இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த வீட்ல அது சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கு திமிரு தான் இருக்கு. வேலை வெட்டி ஒண்ணும் இல்ல பாரு, பொழுது போல. அதான் பொறணி பேசிட்டு தெரியுது. இல்ல நீ, எனக்கு என்னமோ அந்த நெல்லியாண்ட ஒரு மாமாவை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு அந்த காப்பி டம்ளர் தூக்கி எப்படி எல்லாரும் முன்னாடி எரிஞ்சாரு பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி கடுகடுன்னு வச்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு அப்படிதான் நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வளவலன்னு என்ன பேச்சுன்னு கேட்டு எங்களெல்லாம் கண்டுபிடி திட்டாரு. நீ அவர் இருக்கிற வீட்டுல எல்லாரும் அவருக்கு பயந்து பயந்து நடக்கணும் போல இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அந்த மல்லிகா சொல்றதுல ஏதோ உண்மை இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு. இங்க பாரு மகேஷ், நெல்லி ஆண்டவர் மாமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கரெக்டான ஆளு, ரொம்ப கண்டிப்பானவர். இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு குடும்பத்துல மாமனார் சிட்டா இருக்காரு, கண்டிப்பா இருக்காரு சொன்னாக்க அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம சித்தப்பா எடுத்துக்க, பொம்பளை பிள்ளைகிட்ட எவ்வளவு கண்டிப்பா நடந்துக்குவாரு. அது மாதிரி தானே இதுவும். இதை மட்டும் நம்ம ஏன் பெருசுப்படுத்தணும்? ஆனா மூர்த்தியோட அண்ணியே அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் ஆரம்பத்திலிருந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெல்லி ஆண்டவரோட மூத்த மருமகளை பத்தி எப்ப பேச்சு வந்தாலுமே அதை அவர் அவாய்ட் பண்ணிடுறாரு. அவங்கள பத்தி பேசுறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு. அதனால அவங்க இவங்கள பத்தி குறை சொல்லுவாங்க, இவங்க அவங்கள பத்தி குறை சொல்லுவாங்க. ஆனா நெல்லி ஆண்டவர் மாமா எப்பவுமே அவங்கள பத்தி குறை சொன்னதே கிடையாது. மூர்த்தி அணி தான் எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுபோக நம்ம என்ன பார்க்கணும்? அந்த வீட்டுல யாரை நம்பி அனுப்ப போறோம்? மூர்த்தியை நம்பி தானே. மூர்த்தி காமும் நல்லா வச்சுக்க போறாப்ல. அப்புறம் என்ன கவலை? இந்த மாதிரி இன்டர்னல் பாலிடிக்ஸ், சின்ன சின்ன சண்டை இதெல்லாம் காதுல வாங்கிக்க வேணாம். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. இதை காமுக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், பயந்துற போகுது. இதை யார்ட்டையுமே சொல்ல வேண்டாம். என்னங்க நான் சொல்றது? ஆமா கோபி, நீ சொல்றதுதான் கரெக்ட். யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்துக்கலாம். சரிங்க. எல்லாரும் நல்லா பாத்துங்க. அந்த வெள்ளை பேண்ட் போட்டு போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இவன் தான் கோபி. இவனை தான் போட்டு தரணும். ஆளை காமிச்சிட்டல, விடு, மேட்ரு முடிச்சு கொடுத்துறோம். என்னப்பா இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை தூக்கிறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் வேறியா? இப்படிதான் போன டைம் சொன்னீங்க. இந்த டைம் மிஸ் ஆகாதுப்பா, கரெக்டா முடிச்சு கொடுத்துறோம். இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது, அவனை போட்டு தரணும். ரசம் ஊத்தவாமா? போதும் போதும். உங்களுக்கு சாப்பிடவா கோபி? இந்த சாப்பிடுறேன்ப்பா. அண்ணே, இந்த கொண்டக்கடலை சுண்டல் நான் செஞ்சது, டேஸ்ட் பண்ணி பாரு. நீயே செஞ்சதா? என்ன மகா, சாப்பிடாம இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க? என்ன மச்சான் பேசுறீங்க நீங்க? எப்படி மகாக்கு பசிக்கும்? பாண்டி பையன் மேட்ரு தெரிஞ்சதுல இருந்து அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி டோட்டல் அப்செட் ஆயிருக்கான். அவன் நம்புறான் என் பேச்ச. நீங்க என்னைக்காச்சும் என் பேச்ச மதிக்கிறீங்களா? என்ன குழப்ப ஆரம்பிச்சிட்டியா? கொலவழுக போதுங்கிறேன், கொண்டகடல் தின்னுட்டு இருக்கியா? நீ கிளம்புப்பா. சம்பந்தம் சொல்றது கரெக்ட் தான் தான். நீ கிளம்புன்னு சொல்றேன்ல. அப்ப நீங்க அங்கிட்டு திரும்புங்க, அங்கிட்டு திரும்புங்க. சொல்லி முடிச்சிட்டியா? எட்டி பாத்தீங்களா? நான் திரும்பவே இல்லையே. இது ஒரு பழப்பாக்கம். திரும்பலையும் சொல்லி தர வேண்டாம். எருவு மாடு உன்னை வச்சு ஒருபடி மண்ணு கூட அள்ள முடியாது. மகா, இங்க வா.
சம்மந்தம் சொல்றதெல்லாம் உண்மைதான் தான். அந்த பாண்டிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் நினைச்சதை முடிக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போவான். நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்காகத்தான் சாப்பிடாம வந்து உட்காந்துட்டு இருக்கியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தான். மனசு பூரா ஒரே படபடப்பா இருக்கு. இங்க பாரு மகா, உன்னை நான் ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு பயந்துட்டு இருக்கிற. இது சின்ன விஷயமே இல்ல தான். நான் அந்த பாண்டியை என்னைக்குமே நம்ப மாட்டேன். என் வாழ்க்கையில அவன் 2 தடவை அட்டூழியம் பண்ணிருக்கான். அப்படிப்பட்டவன் உங்களை கொலை பண்ண வேணும் வெறியோட சுத்திட்டு இருக்கான். எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது தான். எப்படி தான் என்னால பயப்படாம இருக்க முடியும்? சம்பந்தம் கண்டதையும் சொல்லி உன்னை பயமுறுத்தி குழப்பி வச்சிருக்கான். இல்லதா, இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒட்டவே மாட்டீங்க. கிட்ட வந்தா எரிஞ்சு விழுவீங்க, திட்டுவீங்க. அந்த நேரத்திலே உங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா இப்ப நீங்க என்கிட்ட பாசமா நடந்துக்கிறீங்க, அன்பா பேசுறீங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது சின்னதா நடந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது தான். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் சாமியை டெய்லி கும்பிட்டுட்டு இருக்கேன். நான் கும்பிடுற சாமி என்னை கைவிடாது. என் மேல விருப்பம் இல்லாம இருந்த உங்களை என் பக்கம் திரும்ப வச்சிருக்குனா அது நான் கும்பிடுற சாமியோட வேலைதான். இப்படி நம்ம 2 பேரும் நெருங்கி கல்யாணம் பண்ற நேரத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடே இருக்க மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பாண்டிய கொண்டுட்டு தானே சாவேன். அத்தான், என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுவீங்க. நீங்க தான் என் உலகம். எனக்கு வேற எதுவுமே வேணாத்தான். நீங்க மட்டும் போதும் தான். இங்க பாரு மகா, எனக்கு எதுவும் ஆகாது. என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க பாத்தியா? அந்த அன்பு எனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அது என்ன காப்பாத்திரும். தைரியமா இரு மகா. எனக்கு இது போதும் தான். எனக்கு இது போதும் தான். எந்திரி. Please. மகா, வாங்க வாங்க. சாப்பிடலாம். மாமா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. சாந்தி உங்க பொண்ணையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேம்மா. 2 பேரும் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. உட்காரு. மா மகேஷ், அம்மா வாமா இங்க. சாந்தி, இங்க பாரு அஞ்சு வந்திருக்கு. இதோ வரேன். சாந்தி நல்லா இருக்கியா? சாந்தி நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாந்தி. உன்னையும் மகேஷையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சாந்தி. இந்தாம்மா. என்னது இது? இதுவா, 2 பேரும் மாசமா இருக்கீங்க. இந்த நேரத்துல வாய்க்கு ருசியா ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். அதனாலதான் மைசூர் பாக்கும் அதிரசமும் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். நீயும் சாப்பிட மகேஷ். இங்க பாருமா, நீ பேசிட்டு இரு, நான் காப்பி போட்டு எடுத்து. சரிங்கம்மா. என்ன இது? அடிக்கிற வெயில் இப்படி இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கியே, உனக்கு சிரமமா இல்லையா? இதுல என்ன சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மகேஷ், இதுல மருதாணி எல்லாம் இருக்கு. அரைச்சி நல்லா கை கால்ல எல்லாம் வச்சுக்க. உடம்பு சூட்டுக்கு ரொம்ப நல்லதான். சாந்தி நீயும் வச்சுக்க. சாந்தி, இந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடி நடக்கணும்னு நான் தினமும் சாமியை வேண்டிட்டு இருக்கேன் சாந்தி. அப்பதானே நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்க முடியும். உனக்கு நல்ல மனசு, நீ அப்படி நினைக்கிற. ஆனா உன் குடும்பத்துல இருக்கிறவங்க அப்படி இல்லையே. என்ன சாந்தி சொல்ற? உங்க வீட்டுல இருக்கால மூத்த மருமக, அவ பேர் என்ன? மல்லிகா. அவளை நேத்து நாங்க ஆஸ்பத்திரியில பாத்திருந்தோம். சரி, அதுக்கு என்ன? உங்க அண்ணனை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் மகேஷ் கிட்ட அவ எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா? என்ன சொன்னா? நான் தான் இந்த குடும்பத்துல வந்து தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன். இப்ப உங்க வீட்டு பொண்ணையும் இந்த குடும்பத்துல கொடுத்து கஷ்டப்பட வைக்க போறீங்களான்னு கேட்டா. என்ன சாந்தி சொல்ற? அவ ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, அவளா இப்படி சொன்னா? நீ வேணா அந்த பொண்ணு அமைதியான பொண்ணுன்னு சொல்லலாம். ஆனா அந்த பொண்ணு அப்படி கிடையாது. எந்த வீட்டுலதான் பிரச்சனை நடக்காம இருக்கு? இப்படியா ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் புதுசா வரப்போற பொண்ணு வீட்டுல சொல்லுவா? இந்த மாதிரி பேச்ச காமு கேட்டிருந்தா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சரியா சொன்ன சாந்தி. எந்த வீட்டுலதான் பிரச்சனை இல்ல, எல்லா வீட்லயும் சின்னதுல இருந்து பெருசா ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்காக இது எல்லாத்தையும் பேசி பெருசு பண்ணாக்கா ஒரு வீட்லயும் நல்லது கெட்டது எதுவுமே நடக்காது.
இந்த பொண்ணுக்கு என்ன குறை அந்த வீட்ல வச்சாங்க? ராணியாட்டம் வச்சிருக்காங்க. நேரத்துக்கு சாப்பாடு, துணிமணி எல்லாம் ஜம்முன்னு கொடுத்து இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி சொன்னானே தெரியல. நல்லா யோசிச்சு பாரு. உங்க வீட்டுல இருக்காரே பெரியவர், அவர் சரியான கராரான பார்ட்டி. உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நீயும் நானும் தான் கஷ்டப்படுறோம். அந்த பொண்ணு இதுல நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காம இருக்கலாம்ல. அந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி சொன்னானே தெரியல சாந்தி. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அந்த பொண்ணை கண்டிச்சு வைக்கிறேன் சாந்தி. இத பாரு, எதையும் மறைக்காம எல்லாத்தையும் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, சொல்லிட்டேன். நீ தான் நல்லபடியா அந்த பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேச வேண்டாம்னு புரிய வைக்கணும். நீ வருத்தப்படாத சாந்தி, நான் போய் அவளை வச்சுக்கிறேன். நான் மல்லிகா, மல்லிகா, என்னாச்சு அத்தை? எதுக்கு அண்ணியை தேடுறீங்க? மடியில வச்சு கொஞ்சறதுக்கு தான். என்னத்த, என்ன கோவம் உங்களுக்கு? சொல்றேன் வா. மல்லிகா, என்ன சித்தி? ஏண்டி ஹாஸ்பிட்டல்ல போய் யார்கிட்ட என்ன பேசுன? நான் யார்கிட்டயும் பேசலையே. ஏய் மறைக்காத. அங்க அந்த வீட்டு பொண்ணுகிட்ட என்ன பேசுனியோ அதை அப்படியே மறைக்காம இங்க எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல அவ என்ன சொன்னா? அத உன் பொண்டாட்டிட்டே கேளுப்பா. ஏய், அத்தை என்னமோ சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல்ல யாரை பார்த்தா? அங்க சொக்கலிங்கத்தோட பெரிய பொண்ணை பார்த்து இவ பேசியிருக்கா. சரி, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? பார்த்தவ சும்மா இருக்க மாட்டாம அந்த மகேஷ் கிட்ட போய் இவ என்ன சொல்லிருக்கா தெரியுமா? நான் தான் அந்த வீட்ல போய் தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன், நீங்களும் ஏன் பொண்ணை கொடுத்து மாட்டிக்க பாக்குறீங்கன்னு சொல்லிருக்கா. அண்ணி அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. அண்ணி சொன்னா உங்ககிட்ட யார் சொன்னது? அந்த சாந்தி தான் சொன்னா. நீ தான் மூர்த்தி அவ சொல்லிருக்க மாட்டான்னு சொல்ற, ஆனா அவ எப்படி பேசாம நிக்கிறா பாரு. நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா சொல்லிருக்கீங்கன்னு தோணுது. அப்படிதானே அண்ணி? ஏன் நீ அப்படி சொன்னீங்க? ஏன் நீ உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நாங்க எல்லாரும் உங்ககிட்ட அன்பா தானே நடந்துக்கிறோம். அப்பா நடந்துக்கிறது ஒருவேளை உங்களுக்கு வருத்தத்தை தரலாம், ஆனா அவர் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தானே நடந்துக்கிறாரு. அப்படி இருந்தா ஏன் நீ இப்படி சொன்னீங்க? வனிதா, நீ ஒரு ஹாஸ்பிட்டல் போனீல, பாத்தியா நீ? ஆமாண்ணே, ஆனா அண்ணி தனியா செக்கப்புக்கு உள்ள போயிருந்தாங்க. நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதை கேட்டுட்டு அந்த சாந்தி வந்து என்கிட்ட சொன்னப்ப எவ்வளவு கோவம் வந்தது தெரியுமா? வீட்டுக்கு வாழ வந்த மருமக நம்ம குடும்பத்தை பத்தி அடுத்தவங்க கிட்ட போய் விட்டு கொடுத்து பேசலாமா? இப்படி உனக்கு அறிவு இருந்தா இப்படி பேசுவியா நீ? அந்த மகேஸ்வரி நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பா? அவ அவங்க வீட்டுல போய் சொல்லுவா, அந்த மனுஷங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏன் நீ இப்படி சொன்னீங்க? காமனா லவ் பண்ண பொண்ணு அவ வேணும்னு பல முயற்சி பண்ணி பல விஷயத்தை அப்பாட்ட மறைச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம் வாங்கியிருக்கோம். இப்ப கல்யாண வேலையை நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஆனா உங்களோட ஒரே ஒரு வார்த்தையால இதை அத்தனையும் குட்டித்தராக்கலாம்னு பாத்தீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மூர்த்தி. வேற எப்படி? அப்பாவை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னைக்கு வரைக்கும் உங்க பிறந்த வீட்டோட எந்த ஒட்டும் உரம் வச்சிருக்கூடாது அப்ப உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு அப்பா மேல வருத்தம் இருக்கலாம், ஆனா நீங்க எங்களை பத்திலாம் நினைச்சு பார்க்க வேணாமா? இன்னைக்கும் உங்க வீட்டு மனுஷாளுங்களை பாக்குறதுக்கு அப்பாவுக்கு தெரியாம நாங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் போய் அடிக்கடி அவங்களை சந்திச்சுட்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பமே மோசம்னு நீங்க எப்படி நீ சொல்லலாம்? என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் ஏதோ பேச்சு வாக்குல தான் இப்படி சொல்லிட்டேன். இப்படி ஆகும் தெரிஞ்சுன்னா சொல்லியிருக்கவே மாட்டேன். அப்ப நீ சொன்னது உண்மை. இன்னும் தைரியம் விடுனே, அடிக்காதனே. ஏய், நீ சும்மாரா? நேரம் சாப்பிட்டு வீட்டுல நல்லா தாங்கடா இருக்கா. இவளுக்கு என்னடா குறை? நம்ம குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா வெளியில சொல்லிருக்கா. இவளுக்கு என்ன தைரியம்? ஏய், அவங்க உனக்கு தெரியுமா? தெரியாதானே? தெரியல, வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் எழுத்து விடுற? ஐயோ அப்பா வடி. டேய், இங்க வாட. கடைக்கு ஆள் மாத்தி விட வாடானா இங்க என்ன பொம்பளைங்கிட்ட பேச்சு? வாடவா. ஏய் மச்சான், வரா எடுத்து விடா. ஏய் மச்சி, டீ வாங்கிடா. டேய், ஏங்க ஒரு நிமிஷங்க. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாங்க, எனக்கு இந்த தெருவில் தெரிஞ்ச ஒரு ஆள் நீங்கள் தாங்க, அதான் கூப்பிட்டேன். எப்படிங்க இருக்கீங்க? நேத்து எப்படி இருந்தோன்னா அப்படிதான் இன்னைக்கும் இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஒரு நாள் அப்படி என்ன பெருசா மாறிட போகுது. ஓ, அப்ப நேத்து எப்படி இருந்தீங்க? முந்தா நாள் எப்படி இருந்தோனோ அப்படிதான் இருந்தேன். ஐயோ, ஏங்க அழகா சிரிக்கிறீங்க, பிரில்லியண்டா வேற பேசுறீங்க. வெரி குட். ஆமா, அக்கா ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்ல. அது வந்து முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சுங்க, அதான் மூத்துக்கிட்ட வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பைக் உங்களோடதா? சீச்சி, என் ஃப்ரெண்டு வந்தீங்க. கார் தான் நம்மளோடது.
டிரைவ் பண்ணுவீங்களா காரு? ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னங்க? எனக்கு இதான் ஓட்ட தெரியும். பரவாயில்ல வாங்க ஓட்டுங்க. உங்க ஃப்ரெண்டோடதுன்னு சொன்னீங்க. ஃப்ரெண்டோட இருந்தா என்னங்க, நம்மளோட மாதிரி தாங்க. வாங்க ஓட்டுங்க. அப்போ ஒரு சின்ன டிரைவ் போயிட்டு வந்துட்டோமா? தாராளமா வாங்க. வாங்க. இந்தாங்க. சித்தப்பா பரம பாருங்க.